ஏன்னா இது வாலிப வயசு. நீங்களும் அந்த வாலிப வயசுல தான் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல இன்சூரன்ஸ் பண்ண சொல்றேன், கேட்டுக்கங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன், உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ கமல் சார் விக்ரம் படத்தில் வச்சிருப்பார்ல, அந்த விக்ரம்னு வச்சுக்கோங்க. இப்போ கமல் சார் அவரோட பையனுக்கு 18 வயசு ஆகுது. அந்த டைம்ல டெய்லி 150 போட்டு அவர் வந்து பாலிசி போறாரு. எத்தனை வருஷத்துக்கு போறாருன்னா ஒரு 15 இயர்ஸ் போறாருன்னு வச்சுக்கலாம். அந்த 15 இயர்ஸ்ல அவர் ஒரு 8 லட்சம் கட்டியிருப்பாரு. டெய்லி 150 கொடுத்து 8 லட்சம் கட்டியிருக்காருன்னா அந்த 15 இயர்ஸ் முடிஞ்ச அடுத்த நிமிஷம் அவருக்கு 17 லட்சம் கிடைக்கும். ஸோ இது ஒரு நல்ல பிளான், நல்லா கேட்டுக்கோங்க. ஒருவேளை ப்ரோ இப்போ அவரோட பையனுக்கு போட்டிருக்காரு, அவர் பையன் வந்து அந்த 15 வருஷத்துக்குள்ள டம்முன்னு யாராவது கொண்டுட்டாங்க, இல்லை அவரே நேச்சர் டெத் ஆகிட்டாங்க, என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி ஆகிட்டாங்க கூட அவங்களுக்கு வந்து கொடுக்குற 150 ரூபா டெய்லி கொடுக்குறாருன்னா அவருக்கு சம்மஷன் போட்டு ஒரு 6 லட்சம் போட்டிருப்பாங்க. அந்த 6 லட்சமும் அவர் கெட்டின அமௌண்ட் கொடுத்துருவாங்க. எப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் வாழ்றாரு, 18 வயசுல போட்டிருக்காருன்னா ஒரு 25 வயசு வரைக்கும் அவர் டெய்லி 150 ரூபா கொடுத்துட்டு வர்றாருன்னா, அந்த 25ஆவது வயசுல அவர் இறந்துட்டாருன்னா அவர் மகன், அப்ப அவருக்கு அந்த சம்மஷன் 6 லட்சமும் அவர் கெட்டிருக்கிற அமௌண்ட்டும் கொடுத்துருவாங்க. ஒருவேளை ப்ரோ எல்லா அமௌண்ட்டையும் வாங்கிட்டேன், 17 லட்சமும் வாங்கிட்டேன், அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் கழிச்சு டெத் ஆகிட்டா கூட அந்த சம்மஷன் 6 லட்சம் கிடைக்கும். ஸோ இப்படி தான் அது நடக்கும். ஒருவேளை வேறு எதுவும் உங்களுக்கு எதுவும் டவுட் இதில் இருந்துச்சுன்னா நான் இந்த வீடியோவை ஒரு ஃபுல் லென்த்தாக எடுத்து போட பார்க்குறேன். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாலிபத்தில் இருக்கவங்களே தயவு செஞ்சு போட்டுருங்க, அப்புறம் வரப்போகிற அடியெல்லாம் தாங்க முடியாமல் இருக்கும்.